ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நான் என்ன எடுத்திருக்கேன்னா கேரட்டு, பீட்ரூட், உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கறி லீவ்ஸு, அப்புறம் ஆனியன் ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி தேவையான மசாலா. ஓகேங்க, இவ்வளோ தாங்க நமக்கு தேவையானது. இதில் என்னென்ன இருக்குன்னா பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய், அப்புறம் என்னென்னா பிரியாணி இலை, அப்புறம் உளுந்து, சோம்பு, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் பூ. இது எல்லாமே எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே மசாலா பேக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுதாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போது டேஸால் தான் செய்ய போகிறேன். டேஸால் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் ஆனியன் போட்டிருக்கேங்க. இது நல்லா வணங்கி விட்டுக்கலாம். நல்லா ஆனியன் வணங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் பார்த்திங்கன்னா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டொமேட்டோ வணங்கின பிறகு காய் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு அதில் கொஞ்சம் போட்டு வணக்கிக்கோங்க. நான் சாப்பாடு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். டேஸ்ட்டாக தான் இருக்கும். செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், காய் போட்டுட்டேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லியும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் 2.25 டம்ளர் எடுத்துருந்தேன். இப்போ அப்படியே டபுள் மடங்காக 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். 2.25க்கு 4.5 டம்ளரு, நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இது பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டு ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒலை காஞ்சிடுச்சு. நம்ம அரிசி போடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டாச்சு. வாங்க ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் இருந்தால் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி, புதினா போட்டு ஆட் பண்ணி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லியும் புதினாவை ஆட் பண்ணி நல்லா தம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.